சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியிலும் முக்கியமான பல விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். வாங்க காணொலிக்குள் போகலாம். அதாவது இஸ்ரேல் எல்லைக்கு வெளியே ஏமன் ட்ரோன்களை IDF இடைமறித்துள்ளதாக கூறுகின்றது. இதேவேளை ஏமனில் தேவப்பட்ட 2 ஏவுகணைகள் சவுதி அரேபியாவில் விழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் ஏமன் அதிகாரிகளை இஸ்ரேல் கோழைத்தனமாக படுகொலை செய்தது கொடூரமான குற்றம் என்று அரக்சி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அடுத்து காசா நகர படையெடுப்பிற்கு முன் தளவாட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துகின்ற இஸ்ரேல் படைகள் பலஸ்தீன் அரசு அங்கீகாரத்திற்கு பதிலளிக்க மேற்கு கரை இணைப்பை நெதன்யாகு பரிசீலிக்கின்றார். நிபந்தனைகள் பூர்த்தியானால் பலஸ்தீன் அங்கீகாரத்தை அதிகரிக்கும் ஐநா பிரகடனத்தில் கையெழுத்திடும் பெல்ஜியம். டிரம்பின் காசா திட்டம் இஸ்ரேலுக்கு பெரும் விலை கொடுக்க நேரிடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை. இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஏமனில் தேவப்பட்ட ஒரு ட்ரோன் இஸ்ரேல் எல்லைக்கு வெளியே இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை இன்று கூறியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக எந்தவிதமான சைரன்களும் ஒலிக்கப்படவில்லை என்றும் பாதுகாப்பு நடைமுறைகளின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக IDF கூறுகின்றது. இதேவேளை இன்று அதிகாலை ஏமனில் தேவப்பட்ட 2 ஏவுகணைகள் சவுதி அரேபியாவின் எல்லைக்குள் விழுந்திருக்கின்றன. இது சமீபத்திய வாரங்களில் ஏமனிலிருந்து இஸ்ரேல் நோக்கி ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் சவுதி எல்லைக்குள் தாக்கிய 3வது சம்பவமாக பதிவாகியுள்ளது. அடுத்து ஏமன் பிரதமர் அகமது ஹலீஃப் அல் ரஹாவி உட்பட பல உயர் அதிகாரிகளை இஸ்ரேல் கோழைத்தனமாக படுகொலை செய்ததை கண்டித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கடுமையான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். சுதந்திர ஏமன் தேசத்திற்கு எதிரான முன்னோடியற்ற கொடூரமான குற்றம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வியாழக்கிழமை தலைநகர் சனாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அல் ரஹாகி மற்றும் பல ஏமன் அதிகாரிகள் உயிரிழந்தார்கள். காசா போருக்கான பதிலடி நடவடிக்கையாக ஏமன் ராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் இது சமீபத்தில் இடம்பெற்ற தாக்குதலாகும். ஏமன் அதிகாரிகள் உயிரிழந்ததற்காக ஏமன் மற்றும் பலஸ்தீன் மக்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் இரங்கல் தெரிவித்ததாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்தது. ஏமனின் இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் மீறி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் பெருமைமிக்க ஏமன் தேசத்திற்கு எதிரான ஒரு கொடூரமான குற்றம் என்று ஈரான் கூறுகின்றது. பலஸ்தீன் மக்களுக்கு உண்மையான ஆதரவாளராக ஏமன் வரலாற்றில் பெயர் பெற்றுள்ளது என்றும் அரக்சி கூறினார். இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை மீண்டும் மீறிய போதும் ஐநா நடவடிக்கை எடுக்காதது, மேலும் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுக்கு வழங்கும் ஆதரவு சர்வதேச சட்டத்தின் நம்பகத்தன்மையை சீரழித்துள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலைமை உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மனிதகுலத்திற்கு ஆபத்தாகவும் உள்ளது என்று எச்சரித்தார். காசாவில் நடக்கும் இனப்படுகொலைகளை நிறுத்தவும், இஸ்ரேல் தலைவர்களை நீதியின் முன்னிறுத்தவும் சர்வதேச சமூகத்திடம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை உள்ளது என்றும் வலியுறுத்தினார். இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஏமன் மக்களை அச்சுறுத்தாது என்றும் மாறாக இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பை வலுப்படுத்தும் என்றும் அரக்சி தெரிவித்தார். இந்த குற்றச்செயல் ஏமனிலும் முழு பிராந்தியத்திலும் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்து காசா நகரம் மோதலின் மையமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் விரைவில் இடம்பெறவுள்ள பெரிய அளவிலான தரைவழி தாக்குதலுக்கான தயாரிப்புகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தீவிரப்படுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பில் காசா பகுதியில் தரைவழி நடவடிக்கைகள் விரிவடைய உள்ளதாகவும் அதற்கு ரிசர்வ் படையினரை பெருமளவில் அழைத்துள்ளதாக IDF தெரிவித்தது. வீரர்களுக்கு தந்திரோபாய உபகரணங்கள், ஆயுதங்கள் மற்றும் தனிப்பட்ட கியர்கள் வழங்கப்படுகின்றன. நகர்ப்புறம் மற்றும் திறந்தவெளி ஆகிய 2 சூழல்களிலும் விரிவான பயிற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. தண்ணீர், மின்சாரம், கழிப்பறைகள், குளியலறைகள் வசதியுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது குறைந்தது 40,000 ரிசர்வ் வீரர்கள் கடமையில் இணைந்துள்ளார்கள். பராமரிப்பு குழுக்கள் துப்பாக்கிச் சூட்டில் இருக்கின்ற சூழலிலும் கூட கவச வாகனங்களில் பழுது பார்த்து வருகின்றன. ரிசர்வ் வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு சிறப்பான ஆதரவு சேவைகள் வழங்கப்படுவதாக IDF கூறுகின்றது. காசா நகரம் ஹமாஸின் இறுதிக் கோட்டையாகவும் முக்கிய கட்டளை மையமாகவும் கருதப்படுகின்றது. இதை கைப்பற்றும் திட்டத்துக்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருக்கின்றார். அதே நேரத்தில் புதுப்பிக்கப்பட்ட பணைய கைதிகள் பேச்சுவார்த்தைகளுக்கும் அவர் அனுமதி வழங்கியுள்ளார். இந்நிலையில் IDF தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயால் யமீர் 2 முக்கிய இலக்குகளை அடையும் வரையில் நடவடிக்கைகள் தொடரும், பணைய கைதிகளை மீட்டெடுப்பதும் ஹமாஸை தோற்கடிப்பதும் என்று தெரிவித்தார். தாக்குதல் திட்டத்தால் சுமார் 8 லட்சம் பொதுமக்கள் பாதிக்கப்படலாம் என்று மதிப்பிடப்படுகின்றது. தெற்கே பொதுமக்களை வெளியேறுமாறு IDF தெரிவிக்கின்றது. மனிதாபிமான அணுகல்கள் குறைக்கப்பட்டு வான்வழி உதவிகளும் நிறுத்தப்படலாம். லக்சம்பர்க், நோர்வே, லிஸ்வேனியா, ஸ்லோவேனியா, ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் காசா நகரின் இஸ்ரேலில் நீடித்த இருப்பு பற்றி யோசனைகளையும் கண்டித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து காசா போர் தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தரைவழி நடவடிக்கைகள் பயன்படுத்த
பயன்படுத்துகின்ற கவச பணியாளர் கேரியர்கள் புதிய வடிவில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவிக்கின்றது. சமீபத்திய நாட்களில் காசா நகரின் மையப்பகுதியில் தரைவழி நடவடிக்கைகளுக்கான தயாரிப்பின் ஒரு பகுதியாக பழைய M113 மாடல் APC-கள் வெடிபொருட்களால் நிரப்பப்பட்டு தொலைதூரத்தில் இயக்கப்படும் ஆயுதங்களாக மாற்றப்பட்டுள்ளன. IDF தெற்கு கட்டளை தலைவர் மேஜர் ஜெனரல் ஜானிர் அஷூர் வழங்கிய உத்தரவின் பேரில் இந்த வாகனங்களின் பயன்பாடு 3 மடங்காக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. களத்தில் உள்ள ரிசர்வ் அதிகாரிகள் காசா எல்லை நோக்கி நூற்றுக்கணக்கான வெடிபொருட்கள் நிரம்பிய APC-கள் நகரும் காட்சிகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த APC-கள் பல ஆண்டுகளாக பராமரிப்பு சவால்கள் மற்றும் எதிரி தாக்குதல்களுக்கு எளிதில் ஆளாகும் தன்மையால் விமர்சிக்கப்பட்ட M113 தளத்தை அடிப்படையாக கொண்டவை. 2014ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஆபரேஷன் ப்ரொடக்டிவ் ஏஷில் ஒரு APC டேங்க் எதிர்ப்பு ஏவுகணையால் தாக்கப்பட்டு தீப்பிடித்தது. இதில் செயின்ட் சார்ஜன் ஆரேஷன்ஷால் கடத்தப்பட்ட சம்பவம் பரவலான அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் பிறகும் இந்த காலாவதியான வாகனங்களின் பயன்பாடு குறித்த விவாதம் தற்போது எழுந்திருக்கின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் போரின் தொடக்கத்தில் IDF-இன் லாஜிஸ்டிக்ஸ் தொழில்நுட்ப பிரிவு APC-களை தாக்குதல் ஆயுதங்களாக மாற்றும் திட்டத்தை செயல்படுத்தியது. இவை வெடிபொருட்களால் நிரப்பப்பட்டு காசா பகுதிக்குள் கொண்டு செல்லப்பட்டு ஹமாஸின் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தொலைதூரத்திலிருந்து வெடிக்க செய்யப்படுகின்றன. இந்த வெடிப்புகள் ஹமாஸ் வைத்துள்ள கண்ணி வெடிகளை சீரழக்க செய்யவும் கண்காணிப்பு உபகரணங்களை அளிக்கவும் அருகில் மறைந்திருக்கும் விரோத படைகளை நீக்கவும் வடிவமைக்கப்பட்டது. இதனால் இஸ்ரேல் படைகள் பாதுகாப்பாகவும் வேகமாக முன்னேற முடியும் என்று இஸ்ரேல் நம்புகின்றது. காலப்போக்கில் APC-களை இயக்குவதற்கான பல்வேறு நுட்பங்கள் உருவாகியிருக்கின்ற பின்னணியில் ரோபோட்களின் உதவியுடன் தொலைதூர கட்டுப்பாட்டில் இயக்கப்படுவது, தெருக்களில் வெடிக்கும் பீப்பாய்கள் வீசும் திறன் பெற்றிருப்பதும் அதில் அடங்கியமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் பலஸ்தீன் அரசை அங்கீகரித்ததை தொடர்ந்து மேற்கு கரையில் இஸ்ரேலிய இறையாண்மை விரிவுபடுத்துகின்ற வாய்ப்புகள் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உயர்மட்ட கூட்டத்தை கூட்ட உள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இன்று இடம்பெறும் இந்த கூட்டத்தில் பலஸ்தீன் அதிகார சபையை ஒரு நாடாக அங்கீகரித்த நாடுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக மேற்கு கரையில் இறையாண்மை நடவடிக்கைகளை எடுக்க முடியுமா என்பதற்கான சாத்தியக்கூறுகள் விவாதிக்கப்பட உள்ளன. பல இஸ்ரேலிய அதிகாரிகள் முன்னதாக பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகளின் அங்கீகாரத்திற்கு பதிலடியாக மேற்கு கரையை இணைப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டிருந்தனர். ஆனால் எந்த இடங்களில் இஸ்ரேலிய குடியேற்றங்களிலா ஜோர்டான் பள்ளத்தாக்கு போன்ற குறிப்பிட்ட பகுதிகளிலோ இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இன்னும் தெளிவாக இல்லை. நீண்ட சட்டமன்ற செயல்முறை தேவைப்படுவதால் உறுதியான முடிவுகள் எடுக்கப்படாதிருக்கின்றது. மேற்கு கரை இணைப்பதற்கான இந்த நடவடிக்கைக்கும் பலஸ்தீனர்கள், அரபு உலகம் மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஆகியவற்றிடமிருந்து பரவலான எதிர்ப்பை இஸ்ரேல் சந்திக்கும் வாய்ப்பு அதிகம். இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எந்த நிலைப்பாட்டை கொண்டுள்ளார் என்பது இன்னும் தெரியவில்லை. கடந்த வாரம் வாஷிங்டன் நடைபெற்ற சந்திப்பில் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் ஷர் மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ மேற்கு கரை இறையாண்மை தொடர்பாக கலந்துரையாடியதாக வாலா செய்தி வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து பலஸ்தீன் அரசை அங்கீகரிப்பதற்கான நிபந்தனை பூர்த்தியானால் அதனை ஆதரிக்கும் நியூயார்க் பிரகடனத்தில் பெல்ஜியம் கையொப்பமிடும் என்று வெளியுறவு அமைச்சர் மார்க்சிம் ஃப்ரீவர்ட் இன்று தெரிவித்தார். இந்த பிரகடனம் 2 நாடுகள் தீர்வு மற்றும் இஸ்ரேலுடன் அமைதியாக இணைந்து வாழும் பலஸ்தீன் அரசு உருவாவதற்கான பாதை உருவாக்கும் என்று கூறப்படுகின்றது. பெல்ஜியத்தினுடைய வெளியுறவு அமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பின்வருமாறு பதிவிட்டுள்ளார். இந்த முடிவு பலஸ்தீனத்தில் குறிப்பாக காசாவில் உருவாகும் மனிதாபிமான துயரத்திற்கும் சர்வதேச சட்டத்தை மீறி இஸ்ரேல் நிகழ்த்தும் வன்முறைக்கும் பதிலளிக்கும் விதமாக எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். பிரகடனத்தில் கையொப்பமிடுவது உடனடி அங்கீகாரமில்ல. பலஸ்தீனத்தில் ஜனநாயக தேர்தல்கள் நடத்தப்பட்டால் ஹமாஸ் ஆயுதமின்றி அகற்றப்படுதல், கைதிகளை விடுவிக்கப்படுதல் மற்றும் இஸ்ரேலுடன் பரஸ்பர அங்கீகாரம் ஏற்படுதல் ஆகிய நிபந்தனைகள் பூர்த்தியான பின்னரே பெல்ஜியம் அங்கீகாரத்தை முறையாக அறிவிக்கும் என்று தெரிவித்தார். அதுவரையில் அதிகாரப்பூர்வ தூதரகங்கள் திறக்கப்படாது, ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படாது என்று அரசு விளக்கியது. நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்ட பிறகு மட்டுமே ராஜதந்திர உறவுகள் மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவித்தது. ஆஸ்திரேலியா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஏற்கனவே இதுபோன்ற நிலைப்பாடு எடுத்துள்ளதால் இஸ்ரேல் மீதான சர்வதேச அழுத்தம் அதிகரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கனடாவின் முடிவையும் விமர்சித்தார். பிரான்சின் முடிவை செனட்டர் மார்க்கோ ரூபியோவும் பொறுப்பேற்றது என்று குறிப்பிட்டார். பெல்ஜியத்தின் அறிக்கைக்கு பிறகு வெள்ளை மாளிகை கருத்து தெரிவிக்க மறுத்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் காசா திட்டம் காட்சிப்படுத்தப்பட்ட அளவில் கவர்ச்சியாக இருந்தாலும் அதன் நுணுக்கமான விவரங்கள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சுமையையும் அபாயத்தையும் ஏற்படுத்தும் என்று ஹமாஸின் பொருளாதார நிபுணர் இயல் ஓபர் தெரிவித்தார். மேரி என்ற பத்திரிகை அளித்த பேட்டியில் அவர் பின்வருமாறு கூறுகின்றார். அதாவது, எந்த ரியல் எஸ்டேட் ஒப்பந்தத்திலும் உள்ள பெரிய பிரச்சனை என்னவென்றால் இஸ்ரேலியர்கள் விளக்க காட்சியை பார்த்து வியக்கின்றார்கள், ஆனால் நுணுக்கமான எழுத்துக்களை படிப்பதில்லை. இஸ்ரேலிய ஊடகங்கள் காசா மக்களை வெளியேற்றுவதான கனவை மக்களுக்கு விற்பனை செய்து வருவதாகவும், ஆனால் டிரம்பின் திட்டத்தில் 25% மக்கள் மட்டுமே தற்காலிகமாக வெளியேறுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் என்பதே திட்டத்தின் உண்மை நிலை என்றும் விளக்கினார். திட்டப்படி மீதமுள்ள 75% காசா மக்கள் பாதுகாப்பான பகுதிகளில் தங்க வைக்கப்படுவார்கள். அங்கு உணவு, சுகாதாரம், கல்வி போன்ற வசதிகள் வழங்கப்படும் என்றாலும் அது 10 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் தற்காலிக மறுவாழ்வு மட்டுமே என்றும் தெரிவித்தார். டிரம்பின் மருமகனும் திட்டத்தை முன்னெடுத்தவருமான ஜாரட் குஷ்னர்
காசா மக்களுக்கு நெகோவ் பகுதியில் முகாம்களை அமைக்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருப்பது முள்வேலிகள், சுவர்கள், ஆயுத காவலர்களால் சூழப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டார். காசா மக்கள் வெளியேற மறுத்தால் IDF ஆயிரக்கணக்கான வீரர்களை பல ஆண்டுகள் அங்கு நிறுத்த வேண்டிய சூழல் உருவாகும். ஒவ்வொரு வாரமும் வெளியேற்றத்திற்கு அனுமதி என்ற அறிவிப்புகள் வரும். ஆனால் அத்துடன் ஹமாஸ் கொரில்லா தாக்குதல்களும் வெடிபொருட்களும் தொடர்ந்து நிகழும் என்று எச்சரித்தார். காசா மக்களின் வாழ்க்கை மத அடிப்படைகளுடன் இணைந்தது என்பதால் வெறும் ரியல் எஸ்டேட் திட்டங்கள் மற்றும் பொருளாதார வாக்குறுதிகள் அவர்களை மாற்ற முடியாது என்று விளக்கினார். இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்ற மத கட்டளையை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். இதை ஒரு வசதியான வாழ்க்கை திட்டத்தால் மாற்ற முடியும் என்று யாரும் நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு என்றும் அவர் தெரிவித்தார். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றது. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.